சப்பாத்தி செய்வது எப்படி என்று பார்ப்போம். தேவையான அளவு கோதுமை மாவை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறிது உப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறிது தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். தண்ணீரில் உப்பை கலந்து மாவை நன்றாக பிசைந்து கொள்ள வேண்டும். பிசைந்து உருண்டை உருண்டையாக வைக்க வேண்டும். ஒரு அரை மணி நேரத்தை கழித்து யூஸ் பண்ணால் சப்பாத்தி நன்றாக பஃப்னு வரும். பூரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை 2 வகையிலையும். இது மாதிரி ரொட்டி டேபிளில் போட்டு உருட்டி எடுக்க வேண்டும். சப்பாத்திக்கு இதையே சப்பாத்தி பூரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி தட்டி நைஸாக ரவுண்டாக உருட்டி கொள்ள வேண்டும் சப்பாத்திக்கு. அதன்பின் தோசைக்கல்லில் வைத்து எண்ணெய் லேசாக தடவி வேக வைக்க வேண்டும். அது நன்றாக பஃப்னு வரும். மேலாக பட்டர் தடவி கொள்ளலாம் தேவை என்றால். அடிக்கடி திருப்பி போட வேண்டும். இவ்வாறு சப்பாத்தி சுடப்படும் யூடியூப் நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்யூ. தேவையான உருளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். உருளைக்கிழங்கை குக்கரில் அவிக்க வேண்டும் அல்லது சுடுதண்ணியில் போட்டு அவித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தோல் உரிக்க வேண்டும். தோல் உரித்து சிறிது சிறிதாக நறுக்கி வைத்து கொள்ள வேண்டும். யூடியூப் நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும். உருளைக்கிழங்கு மசால் செய்வது எப்படி என்று பார்க்கிறோம். உருளைக்கிழங்கை சிறிது சிறிதாக நறுக்கி வைத்து கொள்ள வேண்டும். வெங்காயம் தயார் செய்து கொள்ள வேண்டும். பெரிய வெங்காயத்தை சிறிது சிறிதாக நறுக்க வேண்டும். பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, இஞ்சி ஆகியவற்றை தயார் செய்து கொள்ள வேண்டும். இஞ்சி வெள்ளைப்பூடு வைத்து நச்சு எண்ணெயில் வதக்க வேண்டும். அதன் பிறகு வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் எண்ணெயில் ஊற்றி வதக்க வேண்டும். சிறிது தண்ணீர் சேர்த்து கொள்ளலாம் தேவையான அளவு. மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி லேசு மிக்ஸ் பண்ணி வைக்க வேண்டும். வாசமாகவும் இருக்கும். இதை சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கொள்ளலாம். யூடியூப் நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்யூ.